குடும்ப ஆண்டவர்கள்ல ஒருத்தர் தான் 7 தலைமுறைக்குள்ள ஒருத்தர் தான் முதிர்நிலை பெற்று நம்மளுடைய குலதெய்வமா விளங்குறாங்க. இவர்களுக்கு முன்னால நம்மளை பாதுகாக்கக்கூடியது யாருன்னா ஆண்டவர். சித்தப்பா, பெரியப்பா, தாத்தா, பெரிய தாத்தன், சின்ன தாத்தன், அழித்தவர்கள், மறைந்தவர்கள், அவங்கதான் நம்ம குடும்பத்தை ஆண்ட சித்தமும் சிவமும் தமிழே வலையொலியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாம் ஏற்கனவே பார்த்த தலைப்பானது குடும்ப ஆண்டவர்கள், குலதெய்வங்கள், கிராம தேவதைகள், நாட்டு கடவுளர்கள். இதுல நம்ம நாட்டு கடவுளர்களையும் தேவதைகளையும் பற்றி நம்ம முன் பதிவுல பார்த்துட்டோம். அதனுடைய தொடர்ச்சியாக பாகம் 2ல இப்ப நம்ம பார்க்கறது குடும்ப ஆண்டவர், குலதெய்வம். குலதெய்வம்னா யாரு, குடும்ப ஆண்டவர்னா யாரு அப்படின்றத முதல் தெரிஞ்சுக்கணும். முதல்ல நம்மை காக்கக்கூடிய குல தெய்வம் என்பது குலத்தை, நம்மளுடைய பிறந்த குலத்தை, அதாவது நம்மளுடைய பங்காளி குடும்பம், பங்காளின்னு சொல்லுவாங்க, சித்தப்பா, பெரியப்பா, தாத்தா, ஒன்றுபட்ட தாத்தா, அவங்களுடைய குடும்பங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு நம்ம குடும்பத்திற்கென்று, நம்ம குலத்திற்கென்று ஒரு தெய்வத்தை வைத்து கும்பிடுவது குலதெய்வ வழிபாடாகும். இந்த குலதெய்வம் நம் குலத்தை சேர்ந்த சித்தப்பா, பெரியப்பா, தாத்தா, பெரிய தாத்தன், சின்ன தாத்தன், அவங்க அத்தனை பேருடைய குலத்தையும் குடும்பத்தையும் காக்கக்கூடிய தெய்வமானது குல தெய்வம் என்று அழைக்கப்படுவது தெய்வ நிலை. இவர்களுக்கு முன்னால நம்மளை பாதுகாக்கக்கூடியது யாருன்னா ஆண்டவர். அந்த ஆண்டவரோட நிலையில இருக்கவங்கள நம்ம வணங்குவதே இல்லை. வணங்க விடாம இந்த சமூக நிலைப்பாடு நம்மளை ஒதுக்கி வைக்க வச்சு விட்டுருச்சு. அந்த நிலை ஏற்பட்டதற்கான காரணம் மற்றவங்கள நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நல்லா உங்களுக்கு தெரியும். நம்ம குடும்ப ஆண்டவர் என்றால் வேற யாரும் கிடையாது. நம்மளுடைய குடும்பத்தில் பிறந்து நம்ம குடும்பத்தை ஆண்டு நமக்கு முன்னோராகவோ அல்லது நம்முடைய வயதை ஒத்தவராகவோ அல்லது நம் வயதிற்கு இளையவராகவோ இருந்து நமக்கு முன் இந்த வாழ்க்கையை விட்டு நீர்த்தவர்கள், மறைந்தவர்கள், அவங்கதான் நம்ம குடும்பத்தை ஆண்ட குடும்ப ஆண்டவர்கள். அதாவது குழந்தையா கூட பிறந்த நிலையில மறைஞ்சிருக்கலாம், சிறு வயதுல மறைந்திருக்கலாம். ஆனால் நம்ம உயிரோட வாழ்ந்துகிட்டு இருக்கோம், நம்மளை விட்டு அவங்க போயிட்டாங்க. அவங்கள நீர்த்தார்னு சொல்லக்கூடியவங்க. அந்த நீர்த்தாரா இருக்கக்கூடியவங்க நம்ம குடும்பத்தை ஆண்டு சென்றவர்கள், அவங்க குடும்ப ஆண்டவர்கள். அவங்கள கும்பிட விடாமல் கெடுத்தது ஒரு சதி. அதை நம்ம மற்றவங்களை பற்றி குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நாம இதுல புரிஞ்சுக்கணும், நம்ம குடும்பங்கள்ல இறந்துட்டா, நீர்த்துட்டா அவங்கள நம்ம கும்பிடக்கூடாது. ஒரு வருஷத்துக்கு கோயிலுக்கு வரக்கூடாது, திருநீர் பூசக்கூடாது, சாமி கும்பிடக்கூடாது, மலை ஏறக்கூடாது, நல்ல காரியத்துல கலந்துக்க கூடாது, இப்படியெல்லாம் தடை விதித்து விட்டு அந்த தடை விதித்த குரூப்பை சேர்ந்தவங்க என்ன செய்யறாங்கன்னா, அவங்க வீட்டுல ஏதாவது ஒரு நிகழ்வு ஏற்பட்டுருச்சுன்னா, அவங்க வீட்டுல இது மாதிரியான நீர்த்தார் நிலை ஏற்படும் இல்ல, அது ஏற்பட்டா அவங்க 3ஆவது நாள் கருவறையில மணி ஆட்டிட்டு இருப்பாங்க. புரியுதா நான் சொல்றது? கருவறையில மணி ஆட்டிட்டு இருப்பாங்க. கோவிலுடைய கருவறைக்குள்ள உள்ள மணி ஆட்டிட்டு இருப்பாங்க. 3ஆவது நாள், 4வது நாள், 5வது நாள் ஆட்டிட்டு இருப்பாங்க. ஆனா நாம இந்துக்களாகிய நாம அதை செய்யக்கூடாது. நம்ம குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த நம்மளுடைய மூத்தோருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க கூடாது. நம்மளை ஆண்ட நம்ம குடும்ப ஆண்டவர்களை நீ கும்பிட்டேன்னா அவங்களுடைய ஆசீர்வாதம் உனக்கு கிடைச்சிரும். அதை கிடைக்க விடாம தடுப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட
நிலைதான். குடும்ப ஆண்டவர்களை ஓராண்டு காலத்திற்கு நீங்க கும்பிடக்கூடாது, பூதி பூசக்கூடாது, கோயிலுக்கு போகக்கூடாது, மலை ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்து வச்சு நம்மளுடைய மூத்தவர்களுடைய, நம்மளுடைய குடும்பத்தை ஆண்டவர்களுடைய, குடும்ப ஆண்டவர்களுடைய ஆசீர்வாதத்தை நமக்கு கிடைக்க விடாத அளவுக்கு தடுத்தது ஒரு சதி. அதனால என்னுடைய அப்பாவா இருக்கட்டும், உங்களுடைய அப்பாவா இருக்கட்டும், உங்களுடைய தாத்தாவா இருக்கட்டும், நம்மளை விட்டு நீர்த்தவர்கள், நாம அவங்கெல்லாம் உயிரோட இருக்கும்போது என்னோட பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணவங்க நம்மளை விட்டு மறைஞ்ச உடனே நம்ம கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க. அப்படி ஒரு நிலையை ஏற்படுத்தி இந்த இந்துக்களை மடைமாற்றம் செய்து கெடுத்து வச்சிருக்காங்க. அதனால நாம வணங்க வேண்டிய தெய்வம் குடும்ப ஆண்டவர்கள். குடும்ப ஆண்டவர்கள்ல ஒருத்தர் தான் 7 தலைமுறைக்குள்ள ஒருத்தர் தான் முதிர்நிலை பெற்று நம்மளுடைய குலதெய்வமா விளங்குறாங்க. அதனால குடும்ப ஆண்டவரை வணங்கினாத்த குலதெய்வம் நமக்கு முழுமையான ஆசீர்வாதத்தை வழங்கும். இந்த படிநிலையை பூரா மறைத்தது சதி என்பதனை கூறி மீண்டும் வேறொரு காணொளியில் உங்களை எல்லாம் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.